நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களது மனது எப்போது எல்லாம் வலிக்கிறதோ, எப்போது எல்லாம் காயப்படுகிறதோ, அப்போதெல்லாம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு புதியதாக ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்த வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்போது செய்ய வேண்டும், எப்போது செய்யக்கூடாது என்கின்ற பல கேள்விகள் உங்கள் மனது உறுத்தி கொண்டே இருக்கும். வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் வார்த்தைகளாக இந்த உலகத்திலிருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த நல்ல வார்த்தைகள் காதுகளில் எப்போது படுகிறதோ அப்போதுதான் உங்களுக்குள் இருக்கும் அந்த பெரும் சக்தி, உங்களுக்குள் இருக்கும் அந்த தன்னம்பிக்கை உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். ஆகவே உங்களுக்கு தேவையான உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய 15 தத்துவங்களை சொல்கிறேன். இந்த 15 தத்துவங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு சமயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். இந்த வீடியோ முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு என்னுடைய வலிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நம்பர் 1, எல்லாம் கடைசி கட்டத்தில் சரியாகிவிடும் என்று எண்ணாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி கட்டம் எது என்பதை உங்களால் சொல்ல முடியாது. அடுத்த நிமிடம் கூட உங்கள் வாழ்க்கையில் கடைசி கட்டமாக இருக்கலாம். நன்றாக வாழ்ந்த மனிதன் எல்லாம் இன்று இருக்கும் இடம் தெரியாமல் சுடுகாட்டில் இடம் கிடைக்காமல் அலைந்து கொண்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது உங்களின் வாழ்க்கையின் கடைசி கட்டம் என்பது எந்த இடத்தில் எப்படி இருப்போம் என்று யாருக்கும் தெரியாது, ஏன் உங்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது கடைசி கட்டத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பாதீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கை அந்தந்த நொடியில் அனுபவித்து வாழ்ந்து விடுங்கள். நம்பர் 2, அடுத்தவர் ரகசியம் கூறும் எந்த நபரையும் நம்பாதீர்கள். உங்களிடம் மற்றவருடைய ரகசியம் கூறுகிறார் என்றால் உங்களுடைய ரகசியம் மற்றவரிடம் கூற மாட்டார் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும்? கண்டிப்பாக உங்களுடைய ரகசியமும் மற்றவர்களிடம் கூறுவார். அடுத்த நபர் மற்றவர்களின் ரகசியம் கூறினாலும் உங்களுடைய ரகசியங்களை மற்றவரிடம் சொல்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் ரகசியங்கள் மற்றவரிடம் கூறாதவரை ரகசியம் ரகசியமாக இருக்கும். நம்பர் 3, கடின உழைப்பு. காலையில் வேலை தொடங்கி இரவு வரை வேலை செஞ்சா நம்ம பணக்காரன் ஆகிவிடலாம் என்று நினைப்பவர்கள் முட்டாளாகத்தான் இருப்பார்கள். நேரத்தை பயன்படுத்த வேண்டும் தான், ஆனால் எப்பொழுது பயன்படுத்த வேண்டும், எதற்கு பயன்படுத்த வேண்டும், எந்த சமயத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது. ஒருவன் உழைத்து கொண்டே இருந்தால் அவன் கடைசி வரைக்கும் உழைத்து கொண்டே தான் இருக்க வேண்டும். உழைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா? உழைத்து கொண்டே சிந்திக்க ஆரம்பித்தால் சமுதாயத்தில் நமக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு உழைப்பவனால் மட்டும் சமுதாயத்தில் முன்னேற முடியும். உழைச்சா மட்டும் போதாது என்று நினைக்காமல் நமக்கு என்ன தேவையோ அதற்காக உழைக்கவும். நம்பர் 4, கோபங்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பதே நல்லது. சில நபர்கள் உங்கள் கோபத்தை தூண்டும் போது நம்மளே அறியாமல் கோபத்தில் பல தவறான வார்த்தைகளை வெளிப்படுத்துவோம். இந்த இடத்தில் கோபம் படலாமா வேண்டாமா என்று தூண்டும் போது உணர்ச்சி வசப்படாமல் கோபத்தை கண்ட்ரோல் செய்வதுதான் நமக்கு நல்லது. அவர்கள் உங்கள் கோபத்தை தூண்டி வேடிக்கை பார்க்கும் நபர்கள், அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். நம்பர் 5, சுயமரியாதைக்காக விட்டு விலகுவதும் நல்லது. ஒருவர் மது போதையில் வந்து நம்மிடம் பிரச்சனை செய்தால் அவர்களிடம் இருந்து விலகி சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்வது நல்லது. நம்முடைய எதிரியின் அகம்பாவத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய சுயமரியாதைக்காகவும் நல்லது. நம்பர் 6, நல்ல விஷயங்கள். நீங்கள் செய்த கெட்ட விஷயங்களை விட நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் உங்கள் தகுதியை உயர்த்தும். நல்ல விஷயங்கள் செய்வதாக எண்ணி தகுதியே இல்லாதவர்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யும்போது அவர்கள் செய்யும் பாவங்கள் அனைத்தும் உங்களுக்கே வந்து சேரும். நீங்கள் நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு செய்யும்போது அவர்களுக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் அது நல்லதாக போய் சேர வேண்டும். நம்பர் 7, மரியாதை. கல்வியும் அறிவும் உங்களுக்கு அதிகாரத்தை மட்டும்தான் தரும், ஆனால் உங்களுடைய நடத்தை தான் மரியாதை கொடுக்கும். அதிகம் படித்து விட்டோம், அதிகம் தெரிந்துவிட்டது என்று அதிகாரத்தில் இருந்தவர்கள் அழிந்து போனவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதேபோல் எல்லாம் தெரிஞ்சும் அவர்களின் வார்த்தைகள், அவர்களின் நடத்தைகள் வைத்து மக்கள் மரியாதை தந்தவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். மரியாதை என்பது நாம் எப்படி மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிறோமோ மற்றவர்களும் நமக்கு அப்படித்தான் பயன்படுத்துவார்கள். நம்பர் 8, முட்டாளாக இருக்காது. ஒருவர் நாம் மன்னிக்கலாம், புரிந்து கொள்ளலாம், ஆனால் ஒருபோதும் முட்டாளாக இருக்கக்கூடாது. ஒருவர் உங்களுக்கு மன்னிப்பு குணம் இருப்பது தெரிந்து கொண்டு உங்களை எளிமையாக ஏமாற்றி விடுவார்கள். அவர்கள் ஏமாற்றுவது கூட தெரியாமல் முட்டாளாக இருக்காது. உங்களை வைத்து பல காரியங்கள் எளிமையாக செய்து முடித்து விடுவார்கள். நல்ல எண்ணங்கள் உள்ளவர்கள் தான் மன்னிப்பார்கள். அப்படி நல்ல எண்ணம் உள்ள நபர்கள் யாரை மன்னிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள அவசியம். நம்பர் 9, நல்லவன் என்று சொல்பவனை நம்பாது. ஒருவன் உங்களை பார்த்து நல்லவன் என்று சொல்பவன் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு அவன் தேவைக்கு மட்டும் அவன் நல்லவன் என்று கூறி அவர்கள் காரியத்தை செய்து முடித்துக் கொள்வார்கள். இன்று வரை உலகத்தில் குழப்பமான விஷயம் என்னவென்றால் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதுதான். அதனால ஒருவர் தேவை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அவர் நல்லவர்தான். அதே போல அவருடைய தேவை இவர்களுக்கு தேவையில்லை என்றால் அவர்கள் பார்வையில் போதுமானவர் அல்லது கெட்டவர். நம்பர் 10, உங்களுடைய வாழ்க்கை.
நிறைய பேருடைய வாழ்க்கை மற்றவங்க சந்தோஷப்படுத்தினா போதும் நினைக்கிறாங்க. அடுத்தவர்கள் சந்தோஷப்படுத்தினாலும், அடுத்தவர்கள் சிரிக்க வைச்சாலும், அடுத்தவரின் பிரச்சனைகளை போக்க வேண்டும், அடுத்தவர்கள் பற்றியே பேசி அவர்கள் வாழ்க்கை தியாகம் செய்கிறார்கள். ஒரு ஏழை குழந்தைகளுக்கு, பசியில் இருப்பவர்களுக்கு, வசதி இல்லாமல் இருப்பவர்களுக்கு, வாழ்க்கையில் சோகமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் உற்சாகம் தரும்போது அவர்களுடைய பார்வையில் நீங்கள் நல்லவர்களாகவும் கடவுளாகவும் தெரிவீர்கள். ஆனால் சக நண்பர்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டு, யார் என்று தெரியாமல் இருப்பவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு வாழ்வது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்துகிறீர்களோ அவர்கள் உங்களை திறமையானவர்கள் என்று எண்ணும் வரைதான் உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய உற்சாக வார்த்தைகளும் உற்சாக செயல்களும் அவர்களிடம் சேரும். தேவையில்லாமல் நீங்கள் ஒருவருக்கு உற்சாகப்படுத்தும் போதும் சந்தோஷப்படுத்தும் போதும் அந்த எண்ணத்திற்கான தேவை உடைந்து போய்விடுகிறது. தேவையில்லாமல் நீங்கள் ஒருவருக்கு உற்சாகப்படுத்தும் போது சந்தோஷப்படுத்தும் போது அந்த எண்ணத்திற்கான தேவை உடைந்து போய்விடுகிறது. நம்பர் 11, முட்டாளாக நடி. சிலரை முட்டாளாக்க சில சமயங்களில் முட்டாளாக நடிக்க வேண்டியிருக்கும். நம் அனைவருக்கும் தேவையான ஒன்று என்னவென்றால், நாம் அனைவரும் புத்திசாலி என்று நிரூபிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதே சமயத்தில் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நபர் உங்களை முட்டாளாக பார்க்கிறார் என்றால் பதிலுக்கு நீங்களும் அவர்களை முட்டாளாக பார்த்து விடுங்கள். அவர்களிடம் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் நேரம் தேவையில்லாமல் அவர்களுக்காக பயன்படுத்த வேண்டாம். நம்பர் 12, யார் நல்லவர்கள்? எல்லோருமே நல்லவர்களை தேடுகிறார்கள். ஆனால் யாருக்காகவும் நல்லவராக இருக்க விரும்புவதில்லை. யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்று கேட்கும் நீங்கள் கடைசியாக யாருக்கு உதவி செய்தீர்கள் என்று எண்ணும்போது உங்கள் மனதில் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் வரும். அதனால நல்லதை செய்துவிட்டு நல்லதை தேடுங்கள். நம்பர் 13, புத்தியை வலிமையாக்கு. உணர்வுகளை விட புத்தியை வலிமையாக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சமயமும் நம்முடைய உணர்வு தான் வலிமையாக்க கற்றுக்கொள்கிறோம். சந்தோஷப்பட வேண்டும், கவலை மறக்க வேண்டும், கோபப்படக்கூடாது, அழக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவனை கஷ்டப்படுத்த வேண்டும். நம்முடைய உணர்வுகளை தான் நாம் கூட்டிக் கொண்டும் குறைத்து கொண்டும் இருக்கிறோமே தவிர நம்முடைய புத்திசாலித்தனத்தை உயர்த்துகிறோம் என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே உணர்வுகளை குறைத்து கொண்டு புத்திசாலித்தனத்தை வலிமையாக்குங்கள். நம்பர் 14, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. விரும்புவதற்கு ஒன்று இல்லை என்னும் போது பயப்படுவதற்கும் தேவை இருக்காது. ஒருவனுக்கு எப்பொழுது பயம் வரும் என்றால், அவனுடைய தேவை, அவனுடைய விரும்பிய ஒன்று அவனை விட்டு போகும்போது, அது உறவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அவனுடைய மானம் மரியாதையாக இருக்கலாம், பொருளாகவோ அன்பாகவோ எதுவாக இருப்பினும் அவன் எப்போதும் அதன் மீது விருப்பத்தை வைக்கிறானோ அப்போதுதான் அவன் பயம் கொள்ள வேண்டும். அதனால எப்பொழுதும் அளவோடு விரும்புங்கள். நம்பர் 15, சிரிப்பு. நீங்கள் சிரித்தால் உலகமும் சேர்ந்து சிரிக்கும். ஆனால் நீங்கள் அழுதால் உங்களுடன் சேர்ந்து யாரும் அழமாட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் தெரிந்திருக்க வேண்டிய வரிகள். உங்களுடன் சிரித்து பேசி பழகும் அனைவரும் உங்களை விரும்புகிறார்கள் என்று எந்த சந்தேகம் இருக்காது. நீங்கள் அழும்போது அவர்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுவதுதான் முட்டாள்தனம். அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அதற்காக நீங்கள் கோபித்து கொண்டு, நான் அழுகிறேன், நீ ஏன்டா அழல என்று கேட்பது எல்லாம் முட்டாள்தனமான விஷயம். அதனால இந்த 15 தத்துவங்களை உங்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு சமயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.